வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அம்மாழ்வார். என் சிந்தனைகளுடன் நான் என்ற இந்த யூடியூப் சேனல் மூலம் உலக தமிழ் மக்களிடையே என் கவிதையின் ஆக்கத்தை கற்பனைகளாக அலங்கரித்து உள்ள உணர்வுகளை எனக்கு எட்டிய கவித்தரத்தை கொண்டு நானே எழுதியது. கவிதையில் சந்தேகம் இருப்பேன், கமெண்ட் பாக்ஸில் மறவாமல் கமெண்ட் பண்ணவும். ஆம் நண்பர்களே, எனது கவிதையின் 33வது படைப்பு இறுதியொன்றும் இல்லை. நாம் தேடியது கிடைக்க வேண்டும் என்றால் நாம் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும், முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இறுதி என்பது நமக்கு கிடையாது. ஆம் நண்பர்களே, தற்பொழுது உங்களுக்காக இதோ இறுதி ஒன்றும் இல்லை என் கவிதையை. ஆழ்கடல் சென்றேன் மீன்கள் பிடிக்க வலையே இல்லாமல், ஆழ்கடல் சென்றேன் மீன்கள் பிடிக்க வலையே இல்லாமல், ஆகாயம் சென்றேன் நிலவை பிடிக்க சிறகே இல்லாமல், ஆகாயம் சென்றேன் நிலவை பிடிக்க சிறகே இல்லாமல், காட்டிற்கு சென்றேன் மான்கள் பிடிக்க ஓடத் தெரியாமல், காட்டிற்கு சென்றேன் மான்கள் பிடிக்க ஓடத் தெரியாமல், பாறைக்கு சென்றேன் சிற்பம் செதுக்க சுத்தியுளி இல்லாமல், பாறைக்கு சென்றேன் சிற்பம் செதுக்க சுத்தியுளி இல்லாமல், தெய்வத்திடம் சென்றேன் வரம் ஒன்று கேட்க தவமே இல்லாமல், தெய்வத்திடம் சென்றேன் வரம் ஒன்று கேட்க தவமே இல்லாமல், ஓடிச் சென்றேன் பாகவதர் கச்சேரி என பாடத் தெரியாமல், ஓடிச் சென்றேன் பாகவதர் கச்சேரி என பாடத் தெரியாமல், நண்பனுடன் சென்றேன் குளக்கரைக்கு நீச்சல் தெரியாமல், நண்பனுடன் சென்றேன் குளக்கரைக்கு நீச்சல் தெரியாமல், காணச் சென்றேன் கோமாளியின் கூத்தை சிரிக்க தெரியாமல், காணச் சென்றேன் கோமாளியின் கூத்தை சிரிக்க தெரியாமல், நேர்மையில் சென்றேன் வாழ்க்கையை தேடி வாழத் தெரியாமல், நேர்மையில் சென்றேன் வாழ்க்கையை தேடி வாழத் தெரியாமல், இன்னும் ஏதேதோ தேடி சென்றிடுவேன் இறுதி ஒன்றும் இல்லாமல், இன்னும் ஏதேதோ தேடி சென்றிடுவேன் இறுதி ஒன்றும் இல்லாமல். நன்றி நண்பர்களே, இக்கவிதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும், ஷேர் பண்ணவும். நன்றி.